السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه القديم: بسم الله الرحمن الرحيم. والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. சதகல்லாஹுல் அதீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் கிட்டத்தட்ட ரமலானுடைய ஒரு பாதி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். எஞ்சிய பகுதியில் அல்லாஹ் இன்னும் ஆர்வத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் நிறைய நல்லமல்களை செய்து நன்மைகளை ஈட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் எளிதாக்கி தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இன்றைய தினம் நாம் தராவீஹ் தொழுகையில் செவிமடுத்த பகுதியிலிருந்து ஒரு வசனம், அந்த வசனம் அல்லாஹுவின் அடியார்களுடைய பண்புகளை பற்றி தொடர்ந்து பேசுகிறது. வஇபாதுர் ரஹ்மானில்லதீன என்று அந்த வசனம் தொடங்கும். கிட்டத்தட்ட அதற்கு பிறகு ஒரு 7-8 வசனங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹுவின் அடியார்கள் என்றால் யார் என்பதற்கான வினாவுக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கும். ரஹ்மானின் அடியார்கள் யார் என்றால் அவர்கள் இந்த பூமியில் நடக்கும்போது அடக்கத்தோடு நடப்பார்கள். அப்படி ஆரம்பிக்கிற அந்த செய்தி, அந்த செய்தியினுடைய நடுவில் அல்லாஹ் இறை அடியார்களுடைய ஒரு முக்கியமான இலக்கணத்தை குறிப்பிடுகிறான். அவர்கள் யார் என்றால், வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால், லம் யுஸ்ரிஃபு, விரயம் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, கையிறுக்கமாகவும் நடந்து கொள்ள மாட்டார்கள், வகான பைன தாலிக கவாமா, ரெண்டுக்கும் இடையில் நடுநிலையாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வினுடைய அடியார்களுடைய இலக்கணங்களில் இது ஒரு முக்கியமான இலக்கணம். செலவில் அவர்கள் ஓட்டை கையாகவும் இருக்க மாட்டார்கள், அதே நேரத்தில் இறுக்கி பிடிக்கவும் மாட்டார்கள். ரெண்டுக்கும் இடையில் நடுநிலையான போக்கோடு அவர்கள் செயல்படுவார்கள் என்று குறிப்பிடுகிறான். பொதுவாக மிதமின்றி செலவு செய்தல் என்பது அது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. சொல்லப்போனால் தேவையை விட அதிகமாக செலவு செய்தல் என்பது சில நேரங்களில் அது நமக்கு மிகப்பெரிய இடர்பாடுகளை ஏற்படுத்திவிடும். அதே போல இன்னொரு பக்கம், இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னு சொன்னால், செய்ய வேண்டிய செலவுகளை கூட ஒழுங்காக செய்வதில்லை, மிகவும் கணக்கு பார்ப்பது. வீட்டுக்கு கொடுக்குற காசில் போய் கணக்கு எடுக்கிட்டு உட்காந்துருக்கிறது, அரிசி வாங்கி போடுறதுல என்ன செய்யறது, கணக்கு எடுத்து உட்காந்துருக்கிறது. இதுவும் ஒரு விதமான தவறான நடவடிக்கைகள். அவ செலவழிக்க வேண்டிய விஷயங்களில் தாராளமாக செலவு செய்தல், மனம் உவந்து செலவு செய்தல், அதில் கையிறுக்கம் காட்டாமல் இருப்பது, இது ஒரு பண்பு. அதே மாதிரி செய்யக்கூடாத விஷயங்களில் மிதமின்றி செலவு செய்யாமல் இருப்பது, இதுவும் ஒரு நல்ல பண்பு. இந்த ரெண்டையும் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, லா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உலுகிக, உங்களுடைய கைகளை உங்களுடைய கழுத்தோடு சேர்த்து கட்டி கொள்ளாதீர்கள். அதாவது இப்படி கட்டிக்கிறாதீங்க. அதே நேரத்தில் வலா தபுசுத்துஹா குல்லல் பஸ்தி, அந்த கையை நீங்கள் ஒரே அடியாக விரித்து விடவும் செய்யாதீர்கள். ஒரே அடியாக விரிக்கிறதுங்கிறது கண்ணு மண்ணு தெரியாமல் செலவு பண்ணுறதுன்னு அர்த்தம். கழுத்தில் நீங்கள் இறுக்கி கட்டிக்கொள்வது என்பது கை இறுக்கமாக நடப்பதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இழப்புக்குரியவர்களாகவும் மாறுவீர்கள், பழிப்புக்குரியவர்களாகவும் மாறுவீர்கள். நீங்கள் கையிறுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் உலகம் உங்களை பழிக்கும். நீங்கள் ஒரே அடியாக கையை விரித்து விட்டால்
நாளைக்கு செலவு செய்யறதுக்கு காசு பணம் இல்லாம நீங்கள் வருத்தப்பட நேரிடும். இந்த ரெண்டையுமே செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதர் புத்திசாலித்தனமானவர் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய செலவினங்களை நடுநிலையாக வைத்துக் கொள்வது. நடுநிலையான முறையில் செலவு செய்யக்கூடிய பழக்கத்தை ஒருவர் கடைபிடிப்பாரேயானால் அவர் புத்திசாலி என்பதற்கு அது ஒன்றே அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த செய்திகளை எல்லாம் நாம் ஒன்றிணைத்து பார்க்கும்போது கையிறுக்கமும் கூடாது, அதே சமயத்தில் ஒரே அடியாக கையை விரித்து அனாவசியமான செலவுகளையும் விரயமான செலவுகளையும் செய்துவிடக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நாம் இப்போது விரயம் சம்பந்தமான செய்திகளை கவனிக்க வேண்டும். திருக்குர்ஆனிலே விரயம் செய்தல் அப்படிங்கிறத குறிப்பதற்கு 2 விதமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார். ஒன்று இஸ்ராஃப், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ராஃப் என்று சொன்னால் விரயம் செய்தல் அர்த்தம். இன்னொரு வார்த்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்துகிறார். வலா துபத்திர் தபதீரா, நீங்கள் விரயம் செய்யாதீர்கள், ஒரே அடியாக உங்களுடைய செல்வங்களை விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், யார் தங்களுடைய செல்வங்களை விரயம் செய்கிறார்களோ அவர்கள் சைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்போ குர்ஆனுடைய பாஷையில விரயம் செய்தல் அப்படிங்கிறத குறிப்பதற்கு 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று இஸ்ராஃப், இன்னொன்று தப்தீர். 2க்கு இடையில என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ராஃப் அப்படிங்கிறத சொல்லு எதை குறிக்கும் என்றால், செய்ய வேண்டிய செலவுகளில் அளவு தாண்டி செலவழிப்பது. ஹலாலான செலவினங்களில் அளவு மீறி செலவு பண்ணுவது, இதுக்கு பேர் இஸ்ராஃப். உதாரணமாக சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுறது ஹலால் தான், தப்பில்லை. உடுத்துறதுக்கு செலவு பண்ணலாம், செலவு பண்ணுறது தப்பில்லை. வீடு கட்டுறதுக்கு செலவு பண்ணலாம், தப்பில்லை. வாகனம் வாங்குறதுக்கு செலவு பண்ணலாம், தப்பில்லை. இதே மாதிரி அனுமதிக்கப்பட்ட செலவினங்களில் அளவு தாண்டி செலவு செய்யக்கூடிய அந்த விரயத்திற்கு பெயர் இஸ்ராஃப். இதுவும் தப்பு தான். அதாவது செலவினத்தினுடைய வகைதான் சரியே தவிர செலவு செய்யக்கூடிய முறை தப்பு. ஏன்னா அளவோடு நிற்கணும் இல்லையா? அளவை தாண்டும் போது அது இஸ்ராஃப், வீணாகி விடுகிறது. எனவே அது தவறானதாக மாறுகிறது. ஆனால் செலவினம் என்பது தவறு கிடையாது. ஏன்னா அது சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறது தான், உடுத்துறதுக்கு செலவு பண்ணுறது தான், குடியிருக்கிற வீட்டுக்கு செலவு பண்ணுறது தான், தேவைப்படுற வாகனத்துக்கு செலவு பண்ணுறது தான். அதனால் செலவினத்தினுடைய வகை தவறு கிடையாது, செலவு செய்யக்கூடிய முறை தவறு. இதுக்கு பேர் இஸ்ராஃப். தப்தீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹராமான வழிவகைகளில் செலவு செய்வது. அதுக்கு பேர் என்னது? தப்தீர்னு சொல்லுவாங்க. அதாவது செலவு செய்யக்கூடிய இனமே தவறு, அந்த இனத்தில் அளவுக்கு அதிகமாக செலவு. உதாரணமாக சினிமா தியேட்டருக்கு படம் பார்க்க போகிறதுக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறது, உதாரணத்துக்கு சொல்கிறேனே. ஏன்னா அதே மாதிரி மது அருந்துறதுக்கு காசு கொடுத்து வாங்குறது, மேப்படியாக வேலையே தப்பு. தப்பான அந்த வேலைக்கு காசு செலவு பண்ணுறதுங்கிறது அது என்ன அர்த்தம்னா தப்தீர்னு எடுத்துக்கணும். ஹலாலான செலவினங்களுக்கு மிதமின்றி செலவு செய்தால் இஸ்ராஃப். செலவே ஹராம் என்று சொன்னால் அதற்கு நாம் செலவழிப்பது என்பது அதற்கு பேர் தப்தீர். அதனால தான் அல்லாஹ் இந்த செலவினத்தை குறிக்கும் போது இவர்கள் சாத்தானின் சகோதரர்கள் என்று எல்லாம் குறிப்பிடுகிறார். ஏன்னா இவங்க செலவு செய்கிற வகையே எதுல? ஹராமான விஷயத்துல. எனவே இவர்களை அல்லாஹ் சைத்தானின் சகோதரர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆக மொத்தத்தில் 2 விதமான சொல்லுக்கு என்ன வித்தியாசம்ங்கிறத பார்த்தோம். சரி, விரயத்தினுடைய வெளிப்பாடுகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டும். பெரும்பாலும் நம்முடைய வீடுகளிலும் சரி, நாம் செல்லக்கூடிய உணவகங்களிலும் சரி, நிறைய உணவுப் பொருள்கள் வீணாவதை நாம் பார்க்கிறோம். சொல்லப்போனால் அந்த உணவுப் பொருட்களை வீணடிப்பதில் நம்முடைய பங்கும் அங்கே என்ன செய்யும்? கண்டிப்பாக இருக்கும். அது இருக்கிறத பார்க்குறோம், வீடுகளில் இருக்குது. வீடுகளில் ஏன் உணவு பொருள்கள் வீணாகின்றன என்றால், நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, நொறுக்கு தீனி திங்கிறது, வெளியில் போய் சாப்பிட்டு வர்றது. நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுங்கிறது சர்வசாதாரணமான பழக்கமாக போச்சு. நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி அப்படி இல்லை, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுங்கிறது அது நம்முடைய ரொட்டீன் வாழ்க்கையில் ஒன்றா போச்சு, அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ இப்படி வெளியிடங்களுக்கு போய் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்கிற காரணத்தினால் வீடுகளில் சமைக்கப்பட்ட உணவு என்பது அது குப்பை தொட்டிகளுக்கு போவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கிறது. அதே மாதிரி உணவகங்களிலேயும் அந்த மாதிரி நடக்கிறத பார்க்குறோம்.
அதே மாதிரி தண்ணீர் விரயம், குடி தண்ணீரோ அல்லது புழக்கத்திற்கு தேவைப்படக்கூடிய தண்ணீரோ நம்முடைய வீடுகளிலும் சரி, பள்ளிவாசல்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, நம்ம 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 சொத்து மாதிரியே நம்ம அதை பயன்படுத்துகிறோம். தண்ணீர்லாம் எப்படிப்பட்ட ஒரு கமாடிட்டின்னு சொன்னால், அடுத்த தலைமுறைக்கு நம்ம மிச்சம் வச்சுட்டு போக வேண்டிய பொருள் அது. நமக்கு மட்டுமே உள்ள பொருள் அல்ல அது. இயற்கை வளங்கள் இருக்குதே, அது அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய பயன்பாட்டுக்காக கொடுத்துருக்குறான். ஆனால் என்னவோ நம்ம 60 வருஷத்தில், நமக்கு கொடுக்கப்பட்ட 70 வருஷத்தில் முழுசாக ஒரு சொட்டு கூட மிச்சம் வச்சுட்டு போகவே கூடாதுங்கிற கைங்கரியத்தோட செலவு பண்ணுற மாதிரியே நம்ம எல்லாரும் செலவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த மாதிரியே பண்ண வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாத்திரங்கள் ஒரு இடங்கள்ல சரி, குளிக்கிற இடங்கள்ல சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடுகள்லையும் சரி, பொது இடங்களில் சொட்டடிக்கிற பைப்பு இருக்கும் பாருங்க, அதை யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. அது பாட்டுக்கு சொட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும், சொட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி. நமக்கு பார்க்கும்போது அது ஒரு சொட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல ஒரு வாளியை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வாங்க, அந்த வாளி நிறைஞ்சிடும். இப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு டேங்கே காலியாக போயிடும். அப்போ தண்ணி மட்டும் வீணாகிறது இல்லை, தண்ணியோடு சேர்ந்து அந்த கரண்ட்டு பவர் அதுவும் வீணாகுது. அப்போ நம்முடைய செலவு எவ்வளவு அநியாயமாக போகுதுங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ தண்ணீர் விரயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி மின்சார விரயம், மின்சார விரயத்தை நம்ம சொல்லவே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாத இடத்துல ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். வீடுகளில் ஒரு ரூமு யாருமே இருக்க மாட்டாங்க, லைட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஏசியும் ஓடிக்கிட்டே இருக்கும், கவனிக்கிறதே கிடையாது. வீடுகள்லையும் நடக்குது, கடைகளில் நடக்குது, பொது இடங்கள்ல நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான விரயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இது ஒன்று. நம்ம திருமண இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அதாவது பொருட்கள் வீணடிக்கக்கூடிய ஒரு களமாக இருப்பதை பார்க்கிறோம். உணவுப் பொருள் மாத்திரமல்ல, நிறைய பகட்டுகள், நிறைய காசு பணங்கள், தேவையற்ற ஆடம்பரங்களுக்காக வீணடிக்கப்படக்கூடிய காசு பணங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. திருமணத்தின் போது மணமகன் மணமகளுடைய ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் மிஞ்சி போச்சுன்னு சொன்னால் ஒரு 2 மணி நேரத்தினுடைய கதை. இந்த 2 மணி நேர கதைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு. அதுக்கு பிறகு என்னைக்காச்சும் ஒரு தடவை அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்கன்னு பார்த்தா போடவே மாட்டாங்க. அது அப்படியே மடித்த மாதிரி மேலே இருக்கும், வேற யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க, அதை யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க, அப்படியே தான் இருக்கும். அது பிறகு மௌத்தா போனது பிறகு யாருக்கா எடுத்துகிட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி தான் நடக்கும். அது ஒரு தடவை கூத்துக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த கல்யாண ட்ரெஸ் வாங்குறது எவ்வளோ பெரிய செலவுங்கிறத பாருங்க. அதே மாதிரி அலங்காரத்துக்காக பண்ணக்கூடிய செலவு, நம்ம மாப்பிள்ளையும் சேர்ந்து அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இயற்கையிலே நல்லா அழகாக இருப்பார், தாடி கடி ஒதுக்கி விட்டாருன்னா நல்லா அழகாக இருப்பார். ஆனால் இவங்களும் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த காசு கொடுத்து பேக்கேஜ் வாங்கி, ஊர் உலகத்தில் கல்யாணத்துக்கு ஒரு காலத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு போவாங்க. ஆனால் இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் சலூன்லேருந்து நேரடியாக அப்படி எங்கே நினைச்சதுங்க மண்டபத்துக்கு வருதுங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த இது அந்த அலங்காரம் பண்ணுற இடத்துக்கு என்ன பேர் சொல்கிறது? நீங்கள் பியூட்டி பார்லர் நீங்கள் அழகாக சொல்லிங்க, நான் சலூன் தான் சொல்லுவேன். அதை சலூன்லேருந்து நேராக அங்கே வர்றாங்க, அவ்வளோதான். அப்போ ஒரு காலம் இருந்துச்சு, வீடுகள்லேருந்து போய்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சோன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாறி போச்சு. அதாவது தேவையற்ற விஷயங்களை நம்முடைய இன்றியமையாத தேவையை போல கற்பனை செய்து கொண்ட காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கை முறை என்பது அடியோடு தலைகீழாக மாறி போய்விடும். சரி, அதுக்கு எவ்வளோ காசுங்கிறீங்க? சாதம் கொஞ்சம் நஞ்ச காசு இல்லை. கல்யாணத்துக்கு முத நாள், கல்யாணத்து அன்னைக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு இது எல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்த்து பேக்கேஜ் 1.25 லட்சம் 1.5 லட்சம். கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கு. அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை நமக்கு மட்டுமே கொடுத்தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை நமக்காக மட்டுமே கொடுத்தானா? இல்லை, நம் வழியாக மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவும் சேர்த்து கொடுத்திருக்கிறான். அப்படின்னா அதை நாம இவ்வளவு தூரம் வீணடிக்கும் போது அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? நம்ம எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாம் சற்று கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல கல்யாணங்கள்ல உணவுப் பொருள் விரயம் சொல்லவே தேவையில்லை. தெரியுது ஒரு பக்கம், உலகத்துல இன்னொரு பக்கம் ஐநா சபையினுடைய அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு தகவல் வருது. உலகத்துல ஊட்டச்சத்து கம்மியின் காரணமாக, ஊட்டச்சத்து இல்லாத காரணமாக நாளொன்றுக்கு பல லட்சம் குழந்தைகள் இறந்து போகிறார்கள்னு ஒரு பக்கம் அந்த செய்தி வருது.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கொண்டு போய் குப்பையில் கொட்டக்கூடிய ஒரு அநியாயம் நடக்குது. எல்லா பொருட்களையும் சரி, அது ஒண்ணு வாங்கிட்டு சாப்பிட முடியாம ஹவா பிடிச்சி போய் வாங்கி கொண்டு போய் நம்ம கொண்டு போய் தட்டுறது, அதுவும் நடக்குது. எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி உணவுப் பொருளை விரயம் பண்றதை தடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி புதுசா ஒரு நடைமுறை ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பஃபே சிஸ்டம் சொல்றாங்க. கையேந்தி பவன், இந்த அப்படி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா இலையில உட்கார்ந்து சாப்பிட்றதை விட அநியாயமா இதுல வீணாகுது. இப்போ என்னன்னா பார்க்கறதெல்லாம் எடுத்து எடுத்து தட்டை வச்சுக்க வேண்டியது, நல்லாவே இருக்க மாட்டேங்குது, கொண்டு போய் அப்படியே குப்பையில போட்ட வேண்டியது. எது நமக்கு தீர்வுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த தீர்வு என்பது மிக மோசமான ஒரு விளைவு ஏற்படுத்தக்கூடியதாக மாறுகிறது. ஆக இப்படி கல்யாண இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா விரயமாகக்கூடிய பணங்காசுகள், விரயமாகக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்கும் நம்ம அல்லாட்ட பதில் சொல்லணுங்கிறத தயவு செய்து நம்ம மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் அதனால தான் சொன்னேன், இறைவன் நமக்கு தந்தது நமக்காக மட்டுமே தந்ததல்ல. நமக்கு அதிகபட்சமா ஒரு ஜான் வயிறு தாங்க. எவ்வளவு வயிறு? ஒரு ஜான் வயிறு தான். இந்த ஒரு ஜானை நிரப்புறதுக்கு அல்லாஹ் கோடி கோடி அல்லாஹ் தர்றான். ஒரு 200 ரூபாய்க்கு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடாது. அப்போ இந்த ஒரு ஜான் நம்ம நம்பி இருக்கக்கூடிய ஒரு 10 பேருக்கு 10 ஜான் வயிறு தான் இருக்குது நம்ம வீட்டில். ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறது கோடிக்கணக்கான காசுகள். அப்ப நமக்காக மட்டுமே தந்தானா அல்லாஹ்? இல்லையே. நம் வழியாக நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகவும் சேர்த்து கொடுக்கப்பட்ட பணம் அது, சேர்த்து கொடுக்கப்பட்ட செல்வம் அது. அதனால அல்லாஹ் செல்வத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது அது உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்று சொல்கிறான். வாழ்க்கையின் ஆதாரம். வாழ்க்கையினுடைய ஆதாரத்தை இப்படி போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணா அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? இருக்கும்போது நாம் அதை சரியாக பயன்படுத்த தவறினால் இல்லாத போது நாம் கண்டிப்பாக கஷ்டப்பட நேரிடும். அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கிறத நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகப்படியான சாப்பாடு இருக்கு பாருங்க, அதுவே ஒரு விரயம் தான். இவ்வளவு சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா கொண்டு போய் திணிச்சோன்னு வச்சுக்கோங்க வயிற்றுல, அதுவும் ஒரு விரயம். அல்லாஹ் சொல்கிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறான். இந்த விரயம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறதுக்கு கொண்டு போய் குப்பையில தட்டாதீங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதை கொண்டு போய் உங்க வயிற்றுல கூட எக்ஸ்ட்ரா தட்டாதீங்கன்னு அர்த்தம். இந்த தொட்டியில தட்டாதீங்க. குப்பை தொட்டியில தட்டது ஒண்ணு, இந்த தொட்டி இதையும் குப்பை தொட்டி மாதிரி நினைச்சு இங்கே எக்ஸ்ட்ரா தட்டாதீங்க. எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு சாப்பிடுங்க. சரி, இங்கே அதிகமாக சாப்பிட்றது ஏன் அல்லாஹ் விரயம்னு சொல்றான் அப்படின்னா, தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு இத்தனை கலோரி தான் தேவைப்படுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த அளவுக்கு சாப்பிட்டா போதுமானது. அதற்கு மேல் உண்ணப்படக்கூடிய உணவு அது அந்த கலோரிகளை எடுத்துக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்னா கழிவோட தள்ளி விட்டுரும். கழிவோட தள்ளி விட்டுரும். கழிவுடன் தள்ளிவிடப்படக்கூடிய அந்த விஷயங்கள்ல நிறைய கலோரி இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புக்கு போதும் அந்த கலோரி, நம்ம எக்ஸ்ட்ரா தின்னு தொலைச்சிட்டோம். அதனால அது என்ன செய்யாதுன்னு சொன்னா உடம்புல ஒட்டாது. அது கழிவுகளோடு சேர்ந்து கழிவுகளாக வெளியேறும். சொல்ல போனால் அது அடுத்தவர்களுக்கு ஊட்டச்சத்தாக போக வேண்டிய சாப்பாடு. அது நாம என்ன செய்யறோம்னு சொன்னா அடுத்தவங்களுடைய சாப்பாட்டை புடுங்கி தின்றுக்கோன்னு அர்த்தம். இந்து மதத்தில் ஒரு மரபு ஒன்று சொல்லுவாங்க, யோகி ஒருவேளை சாப்பிட்றவனுக்கு பேர் யோகியான், 2 வேளை சாப்பிட்டா அவனுக்கு பேர் மோகியான், மோகம் உள்ளவன். 3 வேளை சாப்பிட்றவனுக்கு பேர் போகின்னு சொல்லுவாங்க. போகம்னா கொஞ்சம் ரொம்ப அனுபவிக்கிறவன் அர்த்தம், என்ஜாய் பண்றவன் அர்த்தம். 4வது வேளை சாப்பிட்றவனுக்கு பேர் துரோகி. ஏன்னா இவன் அடுத்தவன் பொருளை புடுங்கி திங்கிறவன் அர்த்தம். இவங்க வீட்டில் இருக்கலாம், இவங்க வீட்டு அடுப்பங்கரையில் இருக்கலாம், ஆனா அது இவர் சாப்பிட்டால் என்ன செய்யுதுன்னு சொன்னா அது கலோரி தேவையானது போக மிச்ச ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கழிவில் கலந்து போய் விடுகின்றது. யாரோ ஒருத்தருடைய உடல் நலத்திற்கு பயன்பட வேண்டிய இந்த உணவு என்பது மிதமின்றி சாப்பிடுகிற காரணத்தினால் கழிவோடு கழிவாக வெளியேறுகிறது. அப்படிங்கும் போது இது துரோகம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அங்கே வருகிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், சாப்பிடுங்க, பானம் அருந்துங்கள், தப்பில்லை, ஆனா விரயம் பண்ணாதீங்க. அதாவது எக்ஸ்ட்ரா அதிகமா திணிச்சு நீங்க அதை கழிவோட கழிவாக வெளியேற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி தோழர்களே, நம்முடைய செல்வங்களும் பணங்காசுகளும் விரயமாகக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஷாப்பிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஷாப்பிங் ஒரு காலம் இருந்துச்சு, தேவையான பொருளை பேப்பர்ல குறிச்சுக்கிட்டு போய் வாங்கிட்டு வருவோம். அண்ணாச்சிட்ட கொண்டு போய் கொடுத்தா அண்ணாச்சி அந்த பேப்பர்ல இருந்து போட்டதை போட்டு வச்சிருப்பாரு, வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். நமக்கு தேவையில்லாத ஒரு பிட்டு கூட அதுல வராது.
அப்படியே வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் அதுக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார வெறி உலகம் ஃபுல்லாக பரவுது. என்ன ஆகுதுன்னு சொன்னால், கடைகளுக்குள்ளே கஸ்டமர்களை உள்ள அனுமதிக்கிற நிலைமை வருது. வெளியிலேருந்து எடுத்துட்டாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் போய் அந்த காலம் போய் இப்போ நாம் உள்ளே போய் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது. நாம் உள்ளே போய் எடுத்தோம்னா சும்மா இருப்போமா? எது தேவையோ அது அல்லாத பாக்கியும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வருவோம். கடைக்காரன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப புத்திசாலி. அவன் என்ன செய்வான்னு சொன்னால், ஆஃபர் இருக்குதுன்னு வெளியில் தொங்க விட்டுருப்பான். எங்கடா அந்த ஆஃபர் பொருள்னு கேட்டால் கடைசியில் அடுக்கி வச்சுருப்பான். அதை தேடி போகிற இடத்துல நம்ம கண்ணில் வந்து தேவையில்லாத பல பொருள் போடும். எல்லாமே தேவைன்னு தோணும். அப்போது ஒரு 200 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு போய் 2000 ரூபாய்க்கு பில் எழுதிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்து வருது. தேவையில்லாத ஷாப்பிங். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நாம் நம்முடைய அளவை விட அதிகமாக செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அளவை விட அதிகமாக செலவு செய்து. இன்னும் சில பிள்ளைங்களுக்கு ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து தேவைக்காக போவது அல்ல, அவர்களுடைய ரிலாக்ஸுக்காக போகிறதுன்னு ஆகிப்போச்சு, இன்பத்துக்காக போகிறதுன்னு ஆகிப்போச்சு, என்ஜாய்மெண்ட்டுக்காக போகிறதுன்னு ஆகிப்போச்சு. ஒரு பொருளை தேவையின் நிமித்தம் வாங்குவதா அல்லது காசு இருக்கிறது என்பதற்காக வாங்குவதா? எது மார்க்கத்தினுடைய லைஃப் ஸ்டைலு? தேவைக்கு தானே வாங்கணும். பாப்பா ஜாலியாக ஷாப்பிங் போயிட்டு வரலான்னு போய் எந்த தேவையும் இல்லாமல் போய் பொருட்கள், ஏற்கனவே வீட்டில் 2 செட்டு இருக்கும், அது ஒரு 4 செட்டு இருக்கும், 5ஆவதா ஒரு செட்டு. நம்ம பிள்ளைங்கள்ட்ட இப்படி ஒரு தகாத பழக்கம் ஒன்று வந்திருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கின உடனே ஏதாவது ஒரு செலவு பண்ணுறது அப்படின்னு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, வச்சிருக்கிறாங்க. எல்லாமே சமூகத்தில் நடக்கிறதா நான் சொல்கிறேன். அப்போ அப்படிங்கும்போது ஏற்கனவே வாங்கி வைக்கப்பட்ட பொருட்களையே திரும்ப திரும்ப வாங்குவதில் என்ன லாஜிக் இருக்குதுன்னு நமக்கு புரியலை. அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய பணங்காசுகள் வீணடிக்கப்படுவதனுடைய வெளிப்பாடுகள் என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா, ஒன்றுமில்லை. அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட மிதம் மிஞ்சி அனுபவிப்பது என்பது, மிதம் மிஞ்சி செலவழிப்பது என்பது மார்க்கத்தினுடைய பார்வையில் அனுமதிக்கப்படாத இஸ்ராஃப், ஹராம், தவறு. குர்ஆன் அதை மிக வன்மையாக கண்டிக்கிறது. இருக்கும்போது நீங்கள் கையை இலகுவாக நீட்டி விடுகிறீர்கள், விரித்து விடுகிறீர்கள். ஆனால் பொருளாதார நெருக்கடி வரும்போது என்ன செய்வீர்கள்? செலவழித்து பழகிவிட்டோம். செலவழித்தல் என்பது நம்முடைய ஹேபிட்டா மாறிடுச்சு. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்மால் செலவு அளிக்காமல் இருக்க முடியாது. செலவாளியாக மாறி போனதற்கு பிறகு பண வருவாய் நமக்கு குறைந்து விட்டால் நம்முடைய பழக்கத்தை நம்மால் நிறுத்த முடியாது. அப்பவும் செலவு பண்ணணும்னு தோணும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பணங்காசுகளை ஈட்டுவதற்கு முறைகேடு செய்ய ஆரம்பித்து விடுவோம், தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று என்ன தெரியுமா? அவர்களுடைய வயதுக்கும் தகுதிக்கும் மீறிய பொருட்களை பிள்ளைகளுக்கு நாம் வாங்கி கொடுக்குறோம் பாருங்க, அது மிகப்பெரிய தவறு. அவங்களுடைய வயசுக்கு மீறின பொருளை, அவங்களுடைய தகுதிக்கு மீறின பொருளை வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா பார்க்குறோம், சென்னையினுடைய ரோட்டில் வந்து ஓட்ட முடியாத அளவுக்கு ஹை லெவல் சிசி உள்ள 2 வீலரை சின்ன பசங்க ஓட்டிட்டு போகிறாங்க. அது ஒரு மாதிரியா சவுண்டு வேற போடுது, டர்ன்னு வேற சவுண்டு போடுது மாதிரியா. நமக்கு பயமா இருக்குது, அந்த மாதிரி ஆளுக்கு பின்னால் போகிறதுக்கு நமக்கு பயமா இருக்கு. ஆனால் காசு இருக்குதுங்கிறதுக்காக என்ன செஞ்சிடறோம், 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி அந்த மாதிரி வண்டிகளை வாங்கி கொடுத்துறோம் அந்த பிள்ளைகளுடைய வயதுக்கும் மீறி. கடைசியில் அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, என்ன ஆகிறாங்கன்னு சொன்னா, அப்படியே செலவாளிகளாகவே வளர்கிறோம். நாளைக்கு அவங்களுக்கு செலவு செய்யறதுக்கு காசு கிடைக்கலன்னு சொன்னா உங்களுடைய பாக்கெட்ல கை வைப்பாங்க. உங்களுடைய பாக்கெட்டை நீங்க பத்திரமா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க கை வைப்பாங்க. நாம இன்னைக்கு கேள்விப்படுறோம். நான் சொல்றது மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் கிடையாது, உண்மையை சொல்றேன். சில பள்ளிக்கூடங்களில் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தி போதைப் பொருட்களை விற்கக்கூடிய கும்பல் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு நான் காசு தரேங்க வா அப்படிங்கிறான். அவன் செலவாளியாக ஆன பையன், செலவுக்கு வீட்டில் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது வீட்டில் இருக்கிறாங்க, இறுக்கி பிடிக்கிறாங்க, இவனுக்கு காசுக்கு வழி இல்லை, என்ன பண்றான்? கடைசியில் இவன் போதைப் பொருள் கும்பல்கிட்ட போய் மாட்டிக்கிறான். அவர்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு இவர்கள் பலியாகி விடுகிறார்கள். அப்படியான சூழ்நிலையெல்லாம் நம்ம செய்திகள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய ஒரு ஒரு பகுதியில் நாம் செய்யக்கூடிய விரயம் என்பது
கடைசியில் அது நம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். எனவே அருமையான தோழர்களே, விரயம் என்பது அல்லாஹ்வினுடைய பார்வையில் மிக மோசமான தவறு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்லா லக்கும் ஸலாசன் வ யக்ரஹு லக்கும் ஸலாசன். 3 விஷயங்களை உங்களுக்கு அல்லாஹ் விரும்புகிறான். அதை இன்னொரு நாளில் பேசிக்கலாம் எதை விரும்புகிறான்ட்டு. அதே மாதிரி 3 விஷயங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அந்த 3 என்ன அப்படின்னா, ஒன்று யக்ரஹு லக்கும் கீல் வகால், இப்படி சொல்லப்படுகிறது, அப்படி பேசப்படுகிறது, அவர் பேசினார், இவர் பேசினார் என்று இந்த மூணாந்தரமா பேசுறதுக்கு பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி பேச்சை எல்லாம் விரும்புறது இல்லை. பேசுறதா இருந்தால் தெளிவாக சொல்லணும். இன்னாரு இப்படி சொன்னாரு அப்படின்னு தெளிவாக சொல்லணும். அது இல்லாமல் அப்படி பேசிக்கிட்டாங்க, நான் போனேன்னா என் காதில் விழுந்துச்சு, இந்த மாதிரி சொல்றதுக்கு பற்றி இதுதான் பலா முசிபத்து. இதை பேசுறதுக்குனே ஒரு குரூப் இருப்பாங்க. இதை அல்லாஹ் விரும்புறதில்லை. ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் எதை விரும்புறதில்லை அப்படின்னா, கஸ்ரத்து சுவால், அதிகமாக கேள்வி கேட்பது. அதிகமாக எதுக்கெடுத்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒன்று கேட்டுட்டு திருப்தி அடைஞ்சு அதை வச்சு அமல் செஞ்சுட்டு போறதில்லை. அப்படின்னா இப்படி, இப்படின்னா அப்படி, திரும்ப 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 நச்சரிச்சு கேள்வி கேட்கிறது, இதுவும் தவறு. இந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, யாசகம் கேட்பதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கேள்வி கேட்டு நச்சரிக்கிறது அதுவும் தவறு, யாசகம் கேட்பது அதுவும் தவறு. மூணாவது என்னன்னு சொன்னா, இலாஅத்துல் மால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பொருளாதாரத்தை வீணடிப்பது அல்லாஹ் அதை விரும்புவதில்லை என்று சொன்னார். பொருளாதாரத்தை வீணடிப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. எனவே அருமையான தோழர்களே, இந்த விஷயத்தில் நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்கள்கிட்ட, இஸ்ராஃப் தப்தீர் அந்த 2க்கு இடையில வித்தியாசத்தை சொன்னேன். அதாவது அனுமதிக்கப்பட்ட செலவினங்களில் மிதமிஞ்சி செலவு செய்தால் இஸ்ராஃப், ஹராமான செலவினங்களில் ஒருவர் செலவு செய்தால் அதற்கு பெயர் தப்தீர் என்று சொன்னேன். ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நல்ல காரியங்கள்ல, இபாதத்துரிய காரியங்கள்ல, சதக்கா, தர்மம், நன்கொடை, அன்பளிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒருவர் மனமு வந்து எவ்வளவு செலவு செய்தாலும் அதில் விரயம் என்பது வராது, அது விரயமாகாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, லைஸ ஃபின் நஃபகத்தி ஃபீ சபீலில்லாஹி ஸரஃபுன், அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யப்படக்கூடிய செலவினங்களில் விரயம் என்பது கிடையாது. எவ்வளவு நாளும் கொடுக்கலாம், எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். ஆனால் நோக்கம் சுத்தமாக இருக்கணும். அங்கே ரொம்ப முக்கியம். அது நாம் கொடுக்கும்போது நம்ம பிள்ளைங்களை பழி வாங்குற நோக்கம் இருக்கக்கூடாது. நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்க, இவனுக்கு எதுக்கு சொத்து, மொத்தமாக பள்ளியாசல் எழுதி வச்சிருவோம் அப்படின்னு செய்யறது, இது தப்பு. இப்படி கொடுத்தீங்கன்னா அது அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான், அது வேற விஷயம். ஆனால் மனமு வந்து நல்ல முறையில் கொடுக்கக்கூடியது எவ்வளவு கொடுத்தாலும் அது அல்லாஹ்வுடைய பாதையில் வீணடிப்பது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தில் செலவாகக்கூடிய ஒரு சல்லி பைசா கூட அது விரயம்தான். நீங்க 10 லட்சம் ரூபாய் மொத்தமா சேர்த்து பாவத்தில் செலவழிச்சாதான் விரயம்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பைசாவை நீங்க ஹராம்ல செலவழிச்சாலும் அதுவும் வீணடிப்பது தான். அதுக்கு பேர் தப்தீர் தான். அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். ஹதீஸ் வருது, ஒரு தகவல் வருது, அஸ்ஸரஃபு அந்நஃபகத்து ஃபீ மஅசியத்தில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒருவர் செய்யக்கூடிய சின்ன செலவு கூட அது வீணடிப்பதில் தான் வரும் என்று சொல்கிறார்கள். சுஃபியான் இப்னு உயைனான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் சொல்கிறார்கள், மா அன்ஃபக்த ஃபீ கைரி தாஅத்தில்லாஹி ஸரஃபுன் வ இன் கான ذلك கலீலன், அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சின்ன காசு கூட அது வீண் விரயம்தான். அப்ப எனவே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யக்கூடிய விஷயத்துல நம்முடைய காசு ஒரு பைசா கூட போகக்கூடாது. அதுல நாம ரொம்ப உறுதியா இருக்கணும். பிள்ளைங்க கேட்டா, நல்லதுக்கு கேட்குறியா உனக்கு நான் தர்றேன், தப்பு கேட்குறியா கிட்ட வராதேன்னு சொல்லுங்க. முதல்ல நாம அதுக்கு செலவழிக்க பழகாம இருந்து நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு காட்டணும். நம்ம வாப்பாட்ட, நம்ம தகப்பனார்ட்ட வந்து இந்த விஷயத்துக்கு கேட்டா ஒரு பைசா கூட நகராது அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட வரணும். அதுக்கு நாம முதல்ல என்ன செய்யணும், பழகணும். அவங்களுடைய கண் பார்வையில் வைத்து நாம் தவறான விஷயங்களுக்கு செலவு செய்யாத ஒரு பழக்கத்தை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை உறுதியாக நம்ம புரிய வைக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பாவம் செய்வதற்கு நாம் செலவு செய்யக்கூடிய ஒரு நயா பைசா இருக்குது பாருங்க, அது கூட மிகப்பெரிய தவறு, அது கூட வீண் விரயம், அது கூட சைத்தானுடைய செயல் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். எனவே அருமையான தோழர்களே, நிறைய நேரம் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அல்லாஹ் தஆலா நமக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறான். செல்வம் என்பது
ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு செல்வம்லாம் இல்லைன்னு சொன்னா உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை என்பது மிகவும் தள்ளாட்டமாக ஆகி போய்விடும். அப்படிப்பட்ட முக்கியமான செல்வத்தை வந்து நாம அளவறிந்து செலவு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஒருத்தர் வந்து உழு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சஹாபி உழு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க அவரை, என்னப்பா நீ வீண் வரையம் பண்றிய அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சஹாபி கேட்குறாரு, உழு செய்யறதுலேயுமா வீண் வரையம் இருக்குது? ஒரு உறுப்பை 3 தடவைக்கு 4 தடவை கழுவணுமா தப்பு அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, ஒயின் குன்த அலா நஹரின் ஜாரின், ஓடக்கூடிய ஆற்றில் நின்று கொண்டு நீ உழு செய்தாலும் அதிலேயும் வீண் வரையம் இருக்கிறது. நீ 3வது தடவைக்கு மேல கழுவுனேன்னு சொன்னா அது வீண் வரையம் தான் சொன்னாங்க. அப்படி பயிற்றுவிக்கப்பட்ட நம்முடைய சமூகம் தயவு செய்து இந்த பொருளாதார விஷயத்துல, அதை வீணடிக்கிற விஷயத்துல தயவு செய்து கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும். நாம ஹராமான வழிகளில் செலவு செய்யாமல் நம்முடைய பொருளை காத்தால்தான் நல்ல விஷயங்களுக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். செவி வழியில் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். இவங்களை பற்றி சொல்லுவாங்க, வள்ளல் சீதக்காதி அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு குழுவினர்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக, அநேகமாக பள்ளிவாசல் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக அவங்கள்ட்ட வந்து டொனேஷனுக்காக போயிருந்தாங்களாம். போன உடனே அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால், உட்காந்து பேச போகும்போது தேவையில்லாத லைட்லாம் ஆஃப் பண்ணாராம், தேவையில்லாத விளக்குகள் ஆஃப் பண்ணாராம். போன உடனே அவங்க முடிவு பண்ணாங்க, என்னடா இது நம்ம வந்து உட்கார்ந்த உடனே இந்த ஆள் விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணுறான், இவர்கிட்ட இருந்து ஒன்றும் தேராது போல தெரியுது, விளக்குகளையே ஆஃப் பண்ணுறான் இந்த ஆள், இவர்கிட்ட இருந்து என்ன தேர போகுது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு பெருந்தொகை அவர்கள் அங்கே அவர்களுக்கு கொடுத்ததாக வரலாற்றில் பார்க்கிறோம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், நான் இந்த மாதிரி எழுதி கொண்டிருந்தேன், எனக்கு அதிகமான வெளிச்சம் தேவைப்பட்டது, பேசும்போது அதிகமாக வெளிச்சம் தேவையில்லை, நான் இந்த மாதிரி விஷயத்துல வந்து சேமித்து வைத்தால்தான் நல்ல விஷயங்களுக்கு என்னால் நிறைய கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்களாம். எனவே அருமையான தோழர்களே, நாம் எதை நல்ல காரியங்களுக்கு கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய செல்வம். அதுக்கு நாம் ஒழுங்காக கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஓட்ட உடசல்களை ஃபுல்லாக, அந்த ஓட்ட வடிகளை ஃபுல்லாக அடைக்கும். ஹராமான விஷயங்களில் செலவு பண்ணுறதை தவிர்க்கணும். அதே மாதிரி ஹலாலான விஷயங்களில் கூட மிதமிஞ்சி செலவு செய்கிறதை தடுக்கணும். அப்படிலாம் தடுத்தா தான், அதில் மிச்சம் பிடித்தால்தான் நாம் நல்ல காரியங்களுக்கு மனநிறைவோடு கொடுக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய செலவினங்களை சுருக்கி அருள் புரிவானாக. இருப்பதை வைத்து மனநிறைவு அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் தந்தருள் புரிவானாக. நமக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை வைத்து நன்மைகளை ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.